நான் கலைக்காவிரியில் 2 ஆண்டுகள் நடராஜன் மாஸ்டரோடு ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு மிகச்சிறந்த நண்பர், எனக்கு சகோதரர். நான் நடராஜன் அண்ணன் என்று தான் அழைப்பேன். இத்தனை ஆண்டு காலம் அவரோடு 2 ஆண்டு காலம் நாங்கள் பணிபுரிந்தோம். நடனத்துறையில் மாணவிகளுக்கு நாட்டியத்துக்கு பாடுவதற்காக நானும் நடராஜன் மாஸ்டரும் சேர்ந்து நந்தனார் சரித்திர கீர்த்தனைகளை, நிறைய பாடல்களை அவங்களுக்கு நாட்டிய நாடகமாக பாடுவதற்காக நாங்கள் செய்திருக்கிறோம். அந்த சமயத்தில் நடந்த அனுபவங்கள்லாம் ரொம்ப நினைவு கூறத்தக்கவை. அதே போல் நடராஜன் மாஸ்டர் ஒரு சிறந்த கம்போசர். எந்த ஒரு 4 லைன் ஒரு பாட்டு எழுதி கொடுத்தாலும் அதை உடனே ஒரு மிகச்சிறந்த இசை வடிவமாக மாற்றக்கூடிய ஒரு திறமை உள்ள ஒரு நண்பர். அவர் ஓய்வு பெறுவது மாணவ சமுதாயத்திற்கு ஒரு பெரிய நட்டமானாலும் என்னாலும் அவருடைய ஓய்வு வாழ்க்கை, அவருடைய ஆரோக்கியம் அனைத்தும் சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. திரு நடராஜன் அவர்கள் ஒரு உயர்ந்த பதவியில் பல வருடங்களாக பணிபுரிந்து இப்பொழுது ஓய்வு பெற்று நம்மை விட்டு பிரிந்து செல்கிறார். இந்த சமயத்தில் அவரை பற்றி நான் நினைக்கும்போது, இவ்வளவு ஒரு உயர்ந்த பதவியில் இவ்வளவு வருஷங்களாக பணிபுரிந்தவர் மிகவும் தாழ்மையாக, அன்பாக, எல்லோருக்கும் உதவி செய்யும் மனநிலையோடு தான் அவர் பணிபுரிந்து வந்தார். அது ஒரு பெரிய விஷயம். மற்றொன்று, அவர் எப்பொழுதுமே அதிகம் பேச மாட்டார். அப்படி அவர் பேசுகிறதுக்கு வாய்ப்பு எடுத்துக்கிட்ட சந்தர்ப்பங்கள் வேறு யாருக்காவது ஃபேர்வெல் கொடுக்கும்போது இவர் பிரின்சிபல் என்ற முறையில் அவர்களை பற்றி பேசுவார். அப்படி பேசும்போது அவர் ஒரு யாரை பற்றி பேசுகிறாரோ அவர்களை பற்றி, அவருடைய உயர்ந்த ஒரு குணத்தை பற்றி டீட்டெயில்டாக சொல்லுவார். அப்படி சொல்லி முடித்த உடனேயே அதே பாயிண்ட்டை திருப்பி சொல்லுவார். அது அவருடைய ஸ்டைல். ஏன்னா எந்த விஷயத்தையுமே ஒரே ஒரு தடவை கேட்டால் நம்ம மனசில் நிற்காது. ஆனால் 2 தடவை கேட்கும்போது அது ரொம்ப ஆழமாக நம்ம மனசில் பதியும். நம்முடைய முதல்வர் திரு நடராஜன் அவர்களை பற்றி நீண்ட நாள் பணியாளர் என்ற முறையில் நீங்கள் உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்ல வேண்டும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்ட போது, என்னுடைய வாழ்த்தாக மட்டும் இல்லாமல் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படாத மற்றவர்களுடைய கருத்துக்களையும் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் பலரிடம் திரு நடராஜன் அவர்களை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்டபோது, அவர்கள் சொன்ன கருத்துக்களையும் என்னுடைய கருத்துக்களையும் சேர்த்து உங்களோடு நான் இப்போது பகிர்ந்து கொள்கின்றேன். முதல்வர் திரு நடராஜன் அவர்கள் அமைதியானவர், கடிந்து பேச தெரியாதவர், எல்லோரையும் மதிப்பவர், பண்பு பாசம் இவரிடம் இருக்கும் உயர்ந்த குணம், எல்லோரது மனங்களிலும் நிறைந்த உத்தமர், தனது கடமையை தவறாது நிறைவேற்றுபவர், பதவியை தேடி போகாதவர், அதனால் பதவி இவரை தேடி வந்தது. முதல்வர் என்ற மமதை இல்லாதவர், எந்த நேரத்திலும் அணுகக்கூடியவர், நிர்வாகத்தோடு இணக்கமாக செயல்பட்டவர், சிறந்த குரலிசை ஆசிரியராக திகழ்ந்தவர். இவரது இனிய குரல் கலைக்காவிரியின் நடன நிகழ்ச்சிகளுக்கும் இசை நாடா தயாரிப்புகளுக்கும் சிறப்பு சேர்த்தது என்பது உண்மை. மான்செய்யூர் ஜார்ஜ் அடிகளாரோடு டென்மார்க் சென்று குரலிசை வகுப்புகள் எடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். நன்றி. நமது பிரின்சிபலை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள், நல்ல பல குணங்கள் உடையவர். குறிப்பாக அவர் சிறந்த இசையமைப்பாளர், பாடகர், அதோட பாடல் இயற்றும் திறமை படைத்தவர்ங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதையும் தாண்டி அவர் ஒரு சிறந்த சிந்தனையாளர். ஏன்னா பல நூல்களை படிப்பதில் ஆர்வம் காட்டுறவர் அவர். குறிப்பாக எழுத்தாளர் பாலகுமரன் அவர்களுடைய எழுத்துக்கள் மீது தீராத பற்று மிக்கவர். அவருடைய நூல்கள் பலவும் படித்து அவர் சிறந்த சிந்தனையாளராக இன்றைக்கி நம்மிடையே திகழ்கிறார். அவருடைய பாலகுமரனுடைய கருத்துக்களை அவர் நிறைய கோட் பண்ணி கூட நாங்கள் பார்த்துருக்கோம். எங்களோட ஒரு பணி அனுபவத்தில் பார்க்கும்போது பல கருத்துக்களை அவர் சொல்லுவார். ஸோ அந்த வகையில் ஒரு சிறந்த சிந்தனையாளர், இசையமைப்பாளர், இசை பாடகராகிய நமது பிரின்சிபல் மேலும் சிறந்த உடல் ஆரோக்கியத்துடனும் நலனுடன் இருப்பதற்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்வர் ஐயாவோட 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணி செய்துட்டு வரேன் கலைக்காவிரியில். அவர் ஒரு மனிதநேயமிக்க பண்பாளர், மிகச்சிறந்த ஆசிரியர், குரலிசை பதிவு சிறந்த கலைஞர், சிறந்த இசை படைப்பாளி அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். நான் இங்கு பணியில் சேர்ந்த வருடம் குரலிசை பதிவுகளை பற்றிய நுணுக்கங்களை எனக்கு கற்றுக் கொடுத்த குருநாதராக அவர் நான் பார்க்குறேன்.
குரலோவியம் ரெக்கார்ட் பண்ண டயத்தில் பேரருட்தந்தை எஸ்எம் ஜார்ஜ், மோன்சிங்யோர் ஜார்ஜ் அடிகளார் அவர்களும் பிரின்சிபல் சார், நான் 3 பேரும் இணைந்து செய்த அந்த குரலிசை பதிவுகளை பற்றிய நாட்கள் இப்போ எனக்கு நினைவு வருது. அப்போ ஃபாதர் சொல்லுவாங்க, டேக் சொன்னோடனே அது ஆரம்ப கால ரெக்கார்டிங்னால புரியாது. அப்போ சார் வந்து அதை சிம்பிளிஃபை பண்ணி டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் டி மீன்ஸ் டேக் அப்படின்னு அந்த இதெல்லாம் காமிப்பாங்க. அந்த மாதிரியான சில நிறைய என்ரிச்மெண்ட் நிறைய கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். இப்போது இவ்வளவு திறம்பட இங்கே பணியாற்றி இருக்கிறாங்க. அவங்க வந்து உடல் நலத்தோடனும் இறை அருளோடும் மிக சிறப்பாக வாழ இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து இப்போது அலுமினி ஸ்டூடெண்ட் சார்பாகவும் பிஹெச்டி ஆய்வுத்துறை மாணவி சார்பாகவும் இப்போ நான் பேசுகிறேன். ஏன்னா நான் இங்கே பிஏவும் படிச்சிருக்கேன், இப்போது நான் ரிசர்ச் ஸ்காலராகவும் இருக்கேன். 2016 பேட்சில் நான் படிக்கும்போது எனக்கு ஃபைனல் இயர் எடுக்கிறதுக்கு மாஸ்டர் கிளாஸ்க்கு வருவார். 2-3 பாட்டு தான் எடுத்தாராக இருந்தாலும் அவர் எப்போ வருவாருன்னு ஆர்வமாக இருக்கும். ஏன்னா அவர் பாட்டு சொல்லிக் கொடுக்கும்போது அந்த கமகம்லாம் அவ்வளோ தெளிவாக பாடி சொல்லி தருவார். அழகாக நோட்டேட் பண்ணி ஒரு சங்கதியும் கிளியராக புரிகிற மாதிரி சொல்லி தருவார். ஸோ அதனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கற்றுக்கிறதுக்கு. அவர் சொல்லிக் கொடுக்குற பாட்டு எதுவுமே இது வரைக்கும் கேட்காததாக இருக்கும், வித்தியாசமாக கேட்டு தெரிஞ்சிக்காத பாட்டாக சொல்லி தருவார் எங்களுக்கு. ஸோ அதனால் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கிளாஸை பொறுத்த வரைக்கும். நான் இங்கே நிறையா ரெக்கார்டிங் பாடியிருக்கேன், அதுக்கு சார் எனக்கு நிறையா கைட் பண்ணியிருக்கார் மாஸ்டர். இப்போ சப்போஸ் பாடி முடிச்சதுக்கப்புறம் பாடியிருக்கேன் மாஸ்டர் அப்படிலாம் ஏதாவது சொன்னாலும் அதுக்கு கமெண்ட் சொல்லுவார், இந்த மாதிரி நீ இப்படி கூட பாடியிருக்கலாம் அப்படின்றத வந்து ஒரு மாதிரி ஹர்ட்டிங் ஆகாமல் அழகாக சூப்பராக நீ நல்லா பாடியிருக்கேன், சூப்பராக இருக்குது, இதையும் சேர்த்துக்கிட்டேன்னா இன்னும் பிரமாதமாக இருக்கும், இன்னும் அட்டகாசமாக இருக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி மோட்டிவேட் பண்ணுற மாதிரியே அந்த கரெக்ஷனும் சொல்லுவார். அது நமக்கு கஷ்டமாகவும் இருக்காது, குறை சொல்கிற மாதிரியும் இருக்காது, ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஆசிரியருக்கான பண்பு வந்து நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் எனக்கு பிஹெச்டி இப்போ ரிசர்ச்சுக்கு வந்து நிறையா கைட் பண்ணுவார். எப்படி அந்த தீசிஸ் எப்படி கொண்டு போகணும், ஒரு சாப்டரைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். சாப்டரைஸ் நான் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு என்னோட சஜஷன் சொன்னாலும் அதையும் இல்லை அப்படிலாம் செய்யக்கூடாது, நான் சொல்கிறதா நீ செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் எதுவுமே செய்ய மாட்டார். என்னோட கருத்தையும் கேட்பார், இது மாதிரி செய் அப்படின்றதையும் சொல்லுவார். ஆனால் அவர் இது தப்புன்றதையும் அவர் சொல்லாமல் இருக்க மாட்டார், கரெக்டாக அது தப்பையும் திருத்துவார், அழகாக கைடும் பண்ணுவார். இப்போ அவருடைய ஆய்வுத்துறை மாணவியாகவும் அலுமினி சார்பாகவும் இப்போ நான் பேசியிருக்கேன். தேங்க்யூ. அவர் வந்து இப்போ ரிட்டையர் ஆகிறாது அப்படின்றதுக்காக நான் இப்போது வாழ்த்தி விடைபெறுகிறேன். வாழ்த்துறதுக்கு எனக்கு வயசு இல்லை, அதனால் நான் கடவுளை ப்ராய் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். குருவே சரணம். மாஸ்டர், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாஸ்டர். உங்களுடைய நீங்கள் இசையில் மேலே வச்சுருக்கக்கூடிய அந்த ஈடுபாடு, அதனுடைய ஆர்வம், அந்த ஆழம், டெடிகேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாஸ்டர். உங்களுடைய குரல் வளம், அந்த பிருகா சாரீரம், அதில் இருக்கக்கூடிய அந்த சுவை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மாஸ்டர். அப்புறம் நீங்கள் கம்போஸ் பண்ணக்கூடிய விதம், எவ்வளோ கடினமான வார்த்தையாக இருந்தாலும் அதை கரெக்ஷன் பண்ணாமல் அதை அப்படியே அழகாக சீக்கிரமாக கம்போஸ் பண்ணுவீங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது. அப்போ உங்களுடைய சுர ஞானம், அதை நான் எப்படி சொல்கிறது, ஒரு வார்த்தையாக இருந்தாலும் யாராவது பேசினா கூட அதை உடனே அது என்ன சுரம் அப்படின்னு சொல்லிவிடுவீங்க. அது பார்த்து நான் வியந்திருக்கேன் மாஸ்டர். உங்கள்கிட்ட வந்து நிறையா விஷயம் நான் கற்றுருக்கேன். உங்கள்கிட்ட அடிக்கடி இசையை பற்றி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருப்பேன். உங்கள்கிட்ட நிறையா விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மாஸ்டர். அதற்கான ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். அதே மாதிரி எனக்கு பிஎஃப்ஏலேருந்து பிஹெச்டி வரைக்கும், பிஹெச்டியில் எனக்கு கைடாகவே நீங்கள் இருந்தீங்க. நிறையா உதவி எனக்கு செஞ்சுருக்கீங்க. இசையில் நிறையா விஷயங்களை எனக்கு சொல்லி என்னை வளர்த்துருக்கீங்க. அதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் மாஸ்டர். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். நீங்கள் பல்லாண்டு வாழணும். வணங்குகிறேன். நன்றி. கல்லூரி முதல்வர் முனைவர் ப. நடராஜன் அவர்களுக்கு ஒரு வாழ்த்துப்பா. ஆடலுக்கு ஒரு நடராசர் தில்லையிலே, பாடலுக்கு ஒரு நடராசர் கலைக்காவிரியிலே. கலைக்காவிரியை காத்திட்டவர், வளர்த்திட்டவர், அமைதியானவர், ஆடம்பரம் இல்லாதவர், இனிமையானவர், ஈகை குணம் கொண்டவர், உழைப்பால் உயர்ந்திட்டவர், ஊரெங்கும் பெருமையாய் பேசப்படுபவர், யதார்த்தமானவர், ஏற்றமிக்கவர், ஐயம் இல்லாதவர், ஓயாமல் உழைப்பவர், ஓங்காரமாக ஒழிப்பவர், அவர்தம் ஓய்வு நாட்களில் எல்லா வளமும் பெற்று நீடுடி வாழ இறைவனை வேண்டி வாழ்த்துகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நடராஜன் மாஸ்டர் வந்து நாங்கள் இங்கே அவரோட கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலாக அவரோட பயணித்திருக்கிறேன். அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா நிறைய தியாகங்கள், முக்கியமாக வந்து கால நேரம் பார்க்காம
உழைக்கக்கூடிய நல்ல மனிதர். கலைக்காவிரியினுடைய வளர்ச்சிக்காக நிறைய பேர் பல விதங்களில் தங்களுடைய பங்களிப்பை கொடுத்துருக்குறாங்க. அந்த வகையில் நடராஜன் மாஸ்டருடைய பங்களிப்பு ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துல, ஒரு உன்னதமான இடத்துல இருக்குது. அவர் ஒரு நல்ல சிறந்த ஆசிரியர், நல்ல மனிதர், நல்ல ஒரு இசைக்கலைஞர், நல்ல கம்போசர். இன்னும் அவரை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். முக்கியமாக அவர் முதல்வர் ஆனதுக்கப்புறம் நிறைய நேரங்களை கல்லூரிக்காக தியாகம் பண்ணியிருக்கிறாரு. காலையில் ரொம்ப சீக்கிரமாக வந்துடுவாங்க. அதே மாதிரி ஈவினிங் வீட்டுக்கு போகிறதுக்கு பெரும்பாலான நேரம் 7 o'clock 8 o'clock அந்த மாதிரியெல்லாம் ஆகியிருக்குது. ஸோ நிறைய குடும்பங்களில் நடைபெற அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் கூட அவங்க மிஸ் பண்ணுற அந்த வேலைகள் வந்திருக்கு. ஸோ கலைக்காவிரிக்காக அவங்க தன்னுடைய பங்களிப்பை நிறைய செலவழிச்சிருக்காங்க, நல்ல உபயோகமாக செலவழிச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக நான் மனதார மாஸ்டரை பாராட்டுறேன். வாழ்த்துக்கள் மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். நம் கல்லூரியின் முதல்வர் முனைவர் பா. நடராஜன் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேச எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. உண்மையாகவே எனக்கு ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பேசுறது 96 பேட்சோடைய ஒரே ஒத்துமொத்த ஒரு குரலாக நான் பேசுகிறேன். எங்களுடைய குருநாதர் நடராஜன் சார் அவர்கள் ரொம்ப எளிமையானவர். இன்னொரு சந்தோஷம் என்னென்னா, நாங்களும் அவங்களும் 2001 கிளாஸ்மேட்ஸ். அப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்களுடைய குருவோடு சேர்ந்து நாங்கள் ஒரு கிளாஸ்மேட்டாக ஒரு ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. ஃபாதர் ஜார்ஜ் எப்பவும் ஒரு விஷயம் சொல்வார், அழைக்கப்பட்டவர்கள் பலர், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சிலர். கலைக்காவிரிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட உன்னதமான மனிதர் அப்படின்னா நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க. அதில் முக்கியமான ஒரு தூண் சொன்னால் என்னுடைய முதல்வர் அவர்களை அன்போடு நினைவு கூறுவோம். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம படிக்கலாம். அதாவது நடக்க போட ஒரு விஷயத்தை முன்கூட்டியே சொல்வார். அது பொய்யல் இல்லை. நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது. அவர் சொன்னாருன்னா அது நடக்கும். அவர் அமைதியாக இருக்கிறார் அப்படின்னா சில விஷயங்கள், ஞானிகள் கூட சில விஷயங்கள் அமைதியாக இருந்து தான் சாதிப்பாங்க. அவருடைய அமைதியை நான் அப்படி தான் பார்க்குறேன். ஸோ இவர் எல்லா வளமும் உடல் நலமும் பெற்று நீண்ட ஆயுளோடு இருக்கணும். எங்களை குருநாதர் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கும்போது அந்த பிளெஸ்ஸிங்ஸ் மாணவர்களாக எங்களுக்குமே தொடரும். ஸோ அவருடைய ப்ரேயர்ஸ் எப்போவுமே எங்களுக்கு வேணும். நாங்களும் தொடர்ந்து அவருக்காக கடவுளிடம் பிரார்த்திப்போம். வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். அன்பு மாணவி லீமா. தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நமது முதல்வர் ஐயா முனைவர் பா. நடராஜன் எனது ஆசிரியர் அவர்களை குறித்து 2 வார்த்தைகள் கூற இந்த வாய்ப்பு கிடைத்தமைக்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஃபஸ்ட்டாக இந்த கலைக்காவிரிக்குள் ஒரு கிராமத்திலிருந்து நுழைந்த பொழுது எனக்கு இன்டர்வியூ எடுத்தவங்க என்னுடைய குருநாதர் முதல்வர் ஐயா அவர்கள். அந்த இன்டர்வியூ தற்போது சுனிதா மேம் கிளாஸ் இருக்கு இல்லையா, அங்கே வைத்து நடைபெற்றது. அப்போது மாஸ்டர் அப்படி ஒரு ஹம்பிளாக ஏதோ ஒரு டீச்சர் போல் அப்படின்னு என் மனசில் யார் எவருன்னு தெரியாது. பட் உட்காந்துருந்தா ஜார்ஜ் ஃபாதர் ஐயா இருந்தாங்க. அப்போது மாஸ்டர் சொன்ன ஒரு வார்த்தை, ஸ்ருதியை பார்த்து பாடுமான்னு. அப்போது பக்கத்தில் ஸ்ருதி பாக்ஸு. அப்போ எதுன்னு தெரியாது. இந்த பெட்டியை பார்த்து பாடிட்டு இருக்கணும் போல இருந்து அதே பார்த்து பாடிட்டு இருந்தேன். வெளியே ஒரு பெட்டியை பார்த்து பாட சொன்னாங்கன்னு சொன்னேன். அந்த மாதிரி ஒன்றுமே தெரியாமல் வந்த ஒரு மாணவியையும் இந்த அளவுக்கு உயர்த்தியது எங்கள் ஆசிரியரை சாரும், இன்னும் மற்ற ஆசிரியர்களை சாரும். அப்படி எங்களை நல்ல ஒரு இசையில் தேர்ந்தவர்களாக உருவாக்குறதுக்கு எங்கள் ஆசிரியர் அதிகமாக முயற்சி எடுத்திருக்கின்றார்கள். அதற்கு நான் இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். அடுத்து ஆய்வுத்துறையை பொறுத்தவரையில் முதல்வர் ஐயா ஒரு முதுகு எலும்பாகவே செயல்பட்டார் என்பது திண்ணம். அதாவது பல வகையில் எங்களுக்கு ஆய்வுத்துறையில் பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான பிரச்சனைகள் ஒரு விதத்திலும் ஒரு மாணவர்கள் வழியாக, பல்கலைகள் வழியாக இது மாதிரியெல்லாம் வரும். அப்படியெல்லாம் வரும் பொழுது நல்ல ஆலோசகராகவும் உடனே எங்களோடு இணைந்து பல்கலைக்கழகத்திற்கு தேவையான உதவிகளை செய்து எங்களை இந்த ஆய்வுத்துறை வளருவதற்கு மிகவும் மிகவும் உதவியாக இருந்தாங்க. குணத்தை பார்த்தவரையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பல நல்ல குணங்கள் ஐயாவிடம் இருக்கின்றது. எளிமை, பெருமைப்படாத தன்மை, ரொம்ப தாழ்மை, தனக்கு நிறைகுடம் தழும்பாது என்பதற்கு சிறந்த ஒரு உதாரணமாக திகழ்கிறார். அத்தகைய ஒரு முதல்வரை இறைவன் நமக்கு தந்தமைக்கு எல்லாம் வல்ல இறைவனை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. எங்கள் மனத்தில் என்றும் பண்பால் உயர்ந்தவர். பிரின்சிபால்கிட்ட பதவியை விட்டு விலகினாலும் எல்லார் மனதிலும் என்றும் அவர் முதல்வர் தான். குணத்தால் உயர்ந்தவர். திருச்சியில் ஸ்ரீரங்கம் எப்படி உயர்ந்த கோபுரமோ அவர் எல்லோர் மனதிலும் என்றும் கலங்கரை விளக்கமாகவும் கோபுரமாகவும் திகழ்வார். அனைவருக்கும் வணக்கம். முதலில் நான் கலைக்காவிரி ஒளிப்பதிவு கூடத்தில் தான் திருவாளர் இன்றைய முதல்வர் திரு நடராஜன் அவர்கள் பாடி அந்த நிகழ்வில் நான் மிருதங்கம் வாசித்தேன். அப்பொழுது சென்னையிலிருந்து வந்திருக்கின்ற வெள்ளியம் என்ற ஒரு மாபெரும் இசையமைப்பாளர், அதில்தான்
முதலில் நான் திரு நடராஜன் அவர்களுடன் இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பினை பெற்றேன். எனக்கு பணி நியமனம் நடைபெறுவதற்கு முன் திருவாளர் கென்னடி அவர்கள் ஒரு 5-6 நாட்கள் முன்பாக பணி நியமனம் செய்யப்பட்டார். நாங்கள் மூவரும் இணைந்து அன்றைய காலகட்டத்தில் பல்வேறு இசை ஒளி நாடாக்களை அருட்தந்தை அவர்கள் அதில் வாசிப்பதற்கும் பாடுவதற்கும் எங்களை எல்லாம் வாய்ப்பளித்து எங்களிடம் மறைந்து இருந்த பல்வேறு விஷயங்களை வெளி உலகிற்கு கொண்டு வந்த ஒரு மாபெரும் வைரத்தை பட்டை தீட்டிய ஒரு மாபெரும் கலைஞர் அருட்தந்தை அவர்கள்தான் என்று சொன்னால் மிகையாக. அப்பொழுதெல்லாம் ஒரு பாடலை கொடுத்து இதற்கு டியூன் போட்டு கொண்டுட்டு வாங்க அப்படின்னு ஃபாதர் சொல்லுவார். ஒரு மணி நேரம் கேப் இருக்கும். நாங்கள் அப்படியே கொஞ்சம் டீ சாப்பிட்டுட்டு அப்படியே வரலான்னு சொல்லிட்டு நானும் கென்னடி இன்றைய முதல்வர் 3 பேரும் போய் டீ சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனால் அந்த டீயை வாங்கிக்கிட்டு நடராஜன் அந்த பக்கம் திரும்பி அப்படியே முணுமுணுத்துக்கிட்டு இருப்பார். நானும் கென்னடி அதை பார்த்து ரசித்து சிரிப்போம். ஆனால் அவர் எதுவுமே பொருட்படுத்த மாட்டார். அவருடைய குறிக்கோள் எல்லாம் ஃபாதர் சொன்னார், அந்த டியூன் எப்படி பண்ணணும், இப்படி தான் பல்வேறு நிகழ்வுகள் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அவருடன் இணைந்து பல அரங்கேற்ற விழாவில் சலங்கை பூஜையில் 100க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சி நானும் அவரும் பங்கு பெற்றிருக்கின்றோம். எத்தனை தடவை பாட சொன்னாலும் சரி சலிக்காமல் ஒரு ஜதிஸ்வரமாகட்டும் இல்லை ஒரு அலாரிப்பாகட்டும் கணக்கில் அடங்காது. பல்வேறு காலகட்டங்களில் எவ்வளவோ பாடல்களுக்கு இசையமைத்திருக்கிறார், எவ்வளோ பாடல்கள் சொந்தமாக எழுதியிருக்கிறார். குறிப்பிடும்படியான சில பாடல்கள்லாம் இன்றைக்கும் நமது கல்லூரியில் பிரேயர் சாங்காக பாடிக்கிட்டு இருக்காங்க. இதனையும் காட்டிட்டு அவர் ஒரு பெரிய ஒரு தேவார பரம்பரையில் வந்தவர். அவ்வளோ பிரமாதமான தேவாரங்களை எல்லாம் பாடக்கூடியவர். மிக எளிமையாக எந்தவித பாகுபாடும் இல்லாமல் மொழி கடந்து மதம் கடந்து பல்வேறு இசைப்பாடல்களை நமது கல்லூரியில் பாடியிருக்கின்றார். அவருடைய குரலுக்கு மயங்காதவர்கள் யாருமே இருக்க முடியாது. எந்தவித காலகட்டத்திலும் தான் ஒரு சிறந்த பாடகர் என்று அவர் துளி கூட இன்னை வரைக்குமே அவர் அது மாதிரி ஒரு தற்பெருமை அடைந்ததில்லை. அப்படி ஒரு பெரிய மாபெரும் கலைஞன் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருடன் இணைந்து 30 ஆண்டுகள் பணி செய்த ஒரு நிறைவு எனக்கு இருக்கின்றது. அனைவருக்கும் வணக்கம். அரிதில் மரிது மானிடனாக பிறப்பது அரிது. அப்படிப்பட்ட இந்த பிறப்பில் பரமசிவம் என்பவருக்கும் நாகவல்லி என்பவருக்கும் மகனாக பிறப்பது அரிது. சீர்காழி மண்ணில் பிறந்து சீர்காழி கோவிந்தராஜன் போன்ற கலைஞர்கள் மூலமாக தன் கல்வியை கற்றது அரிது. அதிலும் விட சிறந்தது ஜார்ஜ் ஃபாதரோடு இணைந்து இந்த கல்லூரியில் இணைந்தது மிகவும் அரிது. 1994ஆம் வருடம் இங்கு பணியில் சேர்ந்து நம் கலைக்காவேரியின் முதல்வராக தற்போது முதல்வராக இருக்கக்கூடிய நடராஜன் ஐயா அவர்கள் 17 வருடம் உதவி பேராசிரியராகவும் 4 வருடம் இசைத்துறையின் தலைவராகவும் 10 வருட காலங்கள் முதல்வராகவும் பணியாற்றியுள்ளார் என்பது அவருடைய வரலாறு. இருந்த போதிலும் அவரை பற்றி நான் சொல்ல வேண்டுமென்றால், தான் படித்தது ஒரு இசை மூலமாக இருந்தாலும் அது ஜார்ஜ் ஃபாதருடன் இணைந்து இந்த கலைக்கு அவர் தொண்டாற்றினார் என்றே நான் சொல்ல வேண்டும். தன்னுடைய ஞானம் எவ்வளோ உயர்ந்திருந்தாலும் கூட கற்கக்கூடிய மாணவர்களிடத்திலும் சரி ஒளிப்பதிவு கூடத்திலும் சரி அவர் யார் யார் எந்த வரிகள் கொடுப்பார்களோ அந்த வரிகளுக்கேற்ப அவர்களுக்கு அந்த இசை மெட்டுக்களையும் அதை அமைத்து கொடுப்பதில் சிறந்தவராகவும், அவர் கல்லூரியில் பணியில் எனக்கும் அவருக்கும் 21 ஆண்டுகள் இந்த பயணம் உள்ளது. இந்த பயணத்தில் நான் அவரிடத்தில் பார்த்த மிக அழகான ஒரு விஷயம் என்னவென்றால், பொறுமையானவர், எளிமையானவர், எல்லோரிடத்திலும் நெருக்கமாக பழகக்கூடியவர், பண்பானவர், அப்படி பல குணங்களுக்கு உரித்தானவர். பூர்த்தி செய்து விடைபெறுகிறார் என்பது ஒரு வருத்தம் என்றாலும் கூட அவருடைய இசைப்பணி கலைப்பணி இது சிறக்க அவரை நான் இந்த இடத்தில் வாழ்த்த வயதில்லை என்றாலும் அவரை நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் இருக்க வேண்டும் என்று அந்த இறைவனை வேண்டிக்கொள்கிறேன். என்னதான் பணி செய்திருந்தாலும் கூட அவருக்கு உறுதுணையாக இருந்த அவர்கள் துணைவியார் பத்மா அவர்களுக்கும் அவர்கள் குமாரர்கள் அவர்களுக்கும் இந்த இடத்தில் கலை சார்பாக அவருக்கு நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். மேலும் மேலும் அவர் நீண்ட ஆயுளோடு ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று சதமானம் பவதி சதாய புருஷ சதேந்திரியாயுவோ க்ஷேவேந்திரியே பிரதிஷ்டதி என்று சொல்லி அவரை வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.
வணக்கம் ஐயா. நான் கல்லூரியில் 2 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறேன் காவலராக. இருப்பினும் ஐயா முதல்வர் ஐயா அவர்கள் இக்கல்லூரியில் நல்லபடியாக செயலாளர் தந்தையின் உதவியோடு அவர் நல்லபடியாக இக்கல்லூரியை மாணவர்களிடத்திலும் சரி, ஆசிரியர்களிடத்திலும் சரி, அலுவலக பணியாளர்களிடம் சரி, வளாக பணியாளர்களும் சரி நல்ல முறையில் அன்பாக நடந்து கொண்டார். நம் எது சொன்னாலும் அவர் ஐயா அவர்கள் உடனே செய்து கொடுப்பார். அப்படியாப்பட்ட நல்ல உள்ளம் படைத்த ஐயா அவர்களுக்கு என்றென்று வாழ்க என வாழ்த்து விடைபெறுகிறேன். வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். கலைக்காவிரி நுண்கலை இசைக்கல்லூரியில் முதல்வராக பணியாற்றி பணி நிறைவு பெறும் திரு நடராஜன் ஐயா அவர்கள் எனக்கு 20 வருடங்களுக்கு மேலாக அறிமுகமாகி மிகச்சிறந்த நண்பர் ஆவார். அவருடன் பல பரதநாட்டியம் மற்றும் வாய்ப்பாட்டு இவைகளில் அவருக்கு பக்கவாத்தியமாக வயலின் இசை வாசித்து இருக்கிறேன். இசையில் பல நுணுக்கங்களுடன் பாடக்கூடிய திறமை பெற்றவர். உடன் வாசிக்கக்கூடிய வித்வான்களையும் அனுசரித்து நன்றாக பழகக்கூடியவர். அவருடைய பணி நிறைவு நாளில் அவர் நீண்ட ஆயுளும் நல்ல ஆரோக்கியத்துடனும் இருக்க இறைவனை நான் வேண்டுகிறேன். சார் வணக்கம். ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் மறக்க முடியாத நபர்கள் இருப்பாங்க. அதுபோல் என்னோடய வாழ்க்கையில் நீங்களும் ஒரு மறக்க முடியாத நபர். ஏன்னா இந்த பரதநாட்டிய ஃபீல்டில் வந்து முதல்ல ஆர்ஜினே நீங்கள் தான். ஆர்ஜின்னா முதல்ல ப்ரோக்ராம் நிறையா சொல்லி என்னை வெளியூர்லாம் கூப்பிட்டு போய் நிறையா பணம் கொடுத்துருக்கீங்க. அதனால் இப்போது நான் அது வாசிக்கிறேன்னா அதுக்கு முக்கிய காரணம் நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் கூப்பிட்டு போனதுனால தானே நான் இவ்வளோ தூரம் வந்து வாசிக்கிறேன். அதனால் நீங்கள் மறக்க முடியாத நபர் சார். என் பெயர் ஜான் வின்சென்ட் ராஜ். அந்த சமயத்தில் எனக்கு திரு நடராஜன் மாஸ்டர் அவர்கள் மிகவும் பிடித்தமானவர். ரொம்ப சாஃப்டான கேரக்டர். அதேமாரி பாடும்பொழுது கூட 2வது யேசுதாஸ்னு கூட நாங்கள் சொல்லுவோம். அப்படி இருக்கும்பொழுது மாஸ்டர் வந்து நான் அந்த நடத்தக்கூடிய சங்கதிகள் எல்லாத்தையுமே மிகவும் அருமையாக துல்லியமாக எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. பாடம் நடத்தும்போது கூட எங்ககிட்ட வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி தான் அப்படியே உட்காந்துட்டு எங்களோட சேர்ந்து மாஸ்டர் நடுவில் உட்காந்துருப்பாங்க. நாங்கள்லாம் நடுவில் ஈமிக்கிற மாதிரி அப்படி சுற்றி உட்காந்துட்டு மாஸ்டர்கிட்ட பாடம் கற்றுக்குவோம். ரொம்ப தள்ளி அப்படிலாம் டிஸ்டன்ஸே இருக்காது எங்களுக்கும் மாஸ்டருக்கும். அவ்வளோ ஒரு நெருக்கமாக இருக்கும். எங்ககிட்ட அப்படி ரொம்ப பாசமாக இருப்பார். என்கிட்ட வந்துட்டு என்ன வின்சன் எப்படி இருக்க, ஏன்னா அது ரொம்ப க்ளோஸாக ரொம்ப பாசமாக இருப்பார். அது மாதிரி ஒரு மாஸ்டர் எங்களுக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப பெருமைப்படுறோம். மாஸ்டருடைய பணி இப்பொழுது தற்காலிகமாக அவர் ஓய்வு பெற்றாலும் அவருடைய குரலிலிருந்து அவர் எப்பொழுதும் அவர் ஓய்வு பெற மாட்டார். அவர் வந்துட்டு எல்லார் மனதிலும் ஒரு நீங்கா இடம் பிடித்தவர். அவர் பணி வாழ்வு இன்னும் மென்மேலும் தொடர என் போன்ற அலுமினி மாணவர்கள் சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நான் கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியினுடைய முன்னாள் மாணவன் செந்தில் கணேஷ். என்னுடைய இந்த இசை பயணத்தில் கலைக்காவிரி நுண்கலை கல்லூரிக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. நான் முறையாக இசை கற்றுக்க ஆரம்பித்தது கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியில் தான். நாங்கள் எங்கள் மாஸ்டர்கிட்ட நிறைய விஷயங்களை கற்றுருக்குறோம். அதே போல் அவருடைய குரலுக்கு நாங்கள் எப்பொழுதுமே ஒரு பெரிய ரசிகர், அடிமை. அதே போல் ஏன்னா எங்கள் மாஸ்டர் எங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கும் பொழுது அவ்வளோ ஒரு எளிமையாக, அதே போல் நாங்கள்லாம் புதுசாக இசை கற்றுக்கிட்டாலுமே கூட எங்களுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி அந்த பொறுமையோட நிதானத்தோட ரொம்ப சிறப்பாக சொல்லி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, எங்கள் மாஸ்டர் பாடுற அந்த விதமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ சமஜ வரகமனா அப்படின்னு அப்படி ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும். அதே போல் ஒரு கால் சிவ அப்படின்னு அந்த கையெல்லாம் அப்படி சொல்லி அப்படி பண்ணி அவர் சொல்லுவாங்க, சொல்லி கொடுப்பாங்க. அது எங்களுக்கு அப்படியே மைண்டில் அப்படியே ஏறும். அப்படி நிறைய கீர்த்தனைகள், அதே போல் கீதமாக இருக்கட்டும், வர்ணமாக இருக்கட்டும், இப்படி நாங்கள் கற்றுக்கிட்டது கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியில். இந்த நேரத்தில் மாஸ்டருக்கு வாழ்த்து சொல்கிறதுக்கெல்லாம் வயசு இல்லை. அவரை எப்பொழுதுமே குருவாக நாங்கள் வணங்கிக்கிட்டு தான் இருப்போம். அவருடைய இந்த இசைப்பணி அது நிறைவு விழா, அவருடைய அந்த பணிக்கு தான் நிறைவே தவிர அவருடைய இசைக்கு இல்லை. அது எப்பொழுதுமே தொடரும். இந்த நேரத்தில் மாஸ்டருக்கு அன்பான வணக்கங்கள். அவருடைய வாழ்நாள் முழுக்க அவங்க சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம்.